வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியின் அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, கொஞ்ச காலமாக ஒரு நபர் காணாமலே போயிருந்தார். அவர் இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாமல் இருந்தது. அது யார் என்று சொன்னால் வேறு யாரும் அல்ல, ஆசிரியர் கி வீரமணி அவர்கள். ஏனென்றால் தமிழகத்தையே உலுக்கிய போதை பொருள் கடத்தல் மன்னனாக இருந்த ஜாபர் ஷெரீப் தமிழ்நாட்டிலே பிடிபட்ட போது தன்னுடைய வாய்களையும் நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டிருந்தார். கள்ளக்குறிச்சியிலே 70 பேர்கள் இறந்தபோது அப்போதும் தன் வாயையும் நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டிருந்தார். தலித் தலைவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை, ஒரு கட்சியினுடைய தலைவரையே, அதுவும் தலைநகரத்திலேயே கொலை செய்யப்பட்ட போது வாய் மூடி மௌனியாக இருந்தார். மதுரையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நிர்வாகிகளில் ஒருவரான இருந்தவர் கொலை செய்யப்பட்ட போது அப்போதும் அவர் மௌனமாகத்தான் இருந்தார். மௌனம் கலையவே இல்லை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கு திடீரென்று தமிழகத்திலே மின் கட்டண உயர்வு வந்துவிட்டது. அதற்கு பேரு மின் கட்டணம் சீர்திருத்தமா, திருத்தம் என்ன புது பேர், உயர்வு கிடையாதான், மின் கட்டண திருத்தம், அவ்வளவுதான். அந்த மாதிரி மக்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த மின்கட்ட உயர்வை எதிர்த்து ஒரு குரல் கொடுப்பதற்கு நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு அந்த இதே இல்லாம போச்சு. என்ன காரணமாக இருக்கும் என்று பார்த்தால், இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு வேண்டப்பட்ட கட்சி. அவருக்கு ஆளுங்கட்சியாக யாரு இருந்தாலும் அவர்தான் வேண்டப்பட்ட கட்சி. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது ஜெயலலிதாவை சமூக நீதி காத்த வீராங்கனை என்று கொடுத்து மகிழ்ந்தவர் நம்முடைய ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள். அப்போது நம்முடைய கலைஞர் அவர்களை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கைது செய்தார்கள். பதவி ஏற்ற உடனேயே கைது, பழிவாங்கல். இப்படி கைது செய்யும் போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அவர் வரமாட்டேன் என்று சொல்ல போலீஸ்காரர்களாம் 4 பேர்கள் பிடித்து அப்படியே அலாக்காக தூக்க, இவர் ஐயோ கொல்றாங்களே என்று சொல்ல, இந்த வீடியோ எல்லாம் அப்படியே வெளியே பரபரப்பாகப்பட்ட போது நம்ம ஆசிரியர் ஐயா சொன்ன வார்த்தை தான் தத்துவங்க. போலீஸ்காரன் கைது பண்ண வந்தா ஜீப்ல ஏறி போக வேண்டியதானே பெருசு, அங்க போய் நின்றுக்கிட்டு நான் முதல்வராக்கும், நான் வர முடியாதாக்கும் அப்படின்னு சொன்னா அவன் கட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு தானே போவான் என்று சொன்னவர் தான் நம்முடைய ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள். ஆகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த வார்த்தையும் சொல்லிவிட மாட்டார். இப்போது இவருக்கு நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அப்பந்தான் பெரியார் திடலுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கும் என்று எண்ணத்திலே இருக்கலாம். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற எந்த பிரச்சனைகளை பற்றியும் ஒரு வார்த்தை கூட திறப்பதே இல்லை. அப்படியே காலையில் எந்திக்க வேண்டியது, பெரியார் திடலுக்கு வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, போக வேண்டியது, இப்படியா இருந்திருப்பார் போல் இருக்கு. யாருக்குமே தெரியல. ஆனால் நேற்றைக்கு முன்தினம் அவர்கள் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையே விட்டிருக்கின்றார். அதற்கு பிறகுதான் வீரமணி ஐயா இருக்கிறாருன்னு தெரியும். நல்ல அறிக்கை. தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. தமிழ்நாட்டிலே தான் அவருடைய அமைப்பு இருக்கிறது, திராவிடர் கழகம் என்கின்ற அமைப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றியோ, தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ, தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் பற்றியோ வாய் திறப்பதில்லை. அவர் எங்கே திறந்திருக்கிறார்? உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டார். உத்தரப்பிரதேச அரசு கடைகளில் போர்டு வச்சிருப்பீங்கல்ல, அந்த போர்டில் கடையுடைய முதலாளி பெயரை போட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்துவிட்டு, தமிழ்நாட்டிலே ஒரு முறை நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் தமிழிலே பெயர் வைக்க வேண்டும் என்று சட்டம் போட்டார்கள்.
அப்ப தமிழிலே பெயர் வைக்கின்ற பொழுது ஒரு நம்ம இப்ப சென்னை எடுத்துக்கங்க. சென்னையில எல்லா மாநிலத்தவர்களும் இருக்கின்றார்கள், எல்லா மதத்தவரும் இருக்கின்றார்கள். அங்கே தமிழிலே போடும் பெருசா இருக்கலாம். ஆனா அதுக்கு கீழே அவன் குஜராத்தில இருந்து வந்திருந்தான்னா குஜராத்தில ஒரு சின்னதா ஒரு எழுத்து எழுதாமலா இருப்பான். தாய்மொழி பாசம் இருக்கத்தானே செய்யும். இது தப்பு இல்லையே. மேல பேர் தமிழல்ல வர வேண்டாம். அதை போலத்தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசு நீ யாரு கடை நடத்துறீங்கன்னு தெரிய வேண்டும் என்பதற்காக கடையினுடைய முதலாளி பெயரை போட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போட்ட உடனே ஐயாவுக்கு புத்துணர்ச்சி வந்துவிட்டது. அப்படியே ஹீட் ஆகி சூடாகி உடனே இது மத்திய அரசினுடைய இந்துத்துவா கொள்கையை புகுத்த பார்க்கிறது. கடையிலே முதலாளி பெயர் போட்டால் இவன் முஸ்லிம், இவன் இந்து, இவன் கிறிஸ்டின் என்று தெரிந்துவிடும். அப்படி தெரிகின்ற பட்சத்தில் இந்து மக்கள் இந்துக்களிடையே பொருட்களை வாங்குவார்கள். அப்போது மற்ற மதத்தவர்கள் அங்கே அடிபட்டு போவார்கள். இதை மறைமுகமாக இந்துத்துவாவை ஊக்குவிக்கின்ற செயல் என்று ஐயா அவர்கள் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு குரல் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல போர்டுல முதலாளி பேரை மாத்தணும்னு சொன்னதுக்கு குரல் கொடுக்கிறார். என்ன அமைப்பு பார்த்தீங்களா? என்ன படைப்பு நினைக்கிறீங்களா? இதுதான் படைப்பு. இதுதான் பெரியாருடைய தத்துவம். ஏன்னா இவங்க பேச்சு அவங்க கேட்க போறாங்களா? ஏங்க நீங்க ஒரு மாநில அமைப்பு, அந்த மாநிலத்தில் இருக்கின்ற மக்களின் குரலுக்கு, மக்களின் நலனுக்காக நீங்கள் குரல் கொடுப்பதை விட்டுவிட்டு எங்கோ நடக்கின்ற ஒன்றை நினைத்து வருத்தப்படுகின்றீர்களே, நீங்கள் செய்தியாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே ஐயா வீரமணி அவர்களே, இது சரியா? உங்களுக்கே நியாயமா தெரியுதா? நீங்கள் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் குறைகளை பற்றி பேசுவதற்கு, அவர்களை எதிர்த்து பேசிய நீங்கள் வளரவில்லை. உங்களுடைய வளர்ச்சியே எவன் நம்மை திருப்பி அடிக்க மாட்டானோ அவனை அடிக்க வேண்டும் என்கின்றதான் உங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையின்படி இந்த தமிழ்நாட்டில் 3% மட்டுமே இன்றைக்கு, அதுவும் குறைந்து போயிருக்கும் போல் இருக்கு. என அழிந்து வரும் சமுதாயத்தில் ஒன்றாக இந்த பிராமண சமுதாயம் இருக்கிறது. ஆகவே 3% மக்கள் தொகையை கொண்ட அந்த சமுதாயத்தை குறிவைத்து நீங்கள் அரசியல் பிழைப்பு நடத்தியவர்கள். உங்களால என்ன நடந்தது இந்த நாட்டுக்கு? ஜாதியை ஒழிச்சிருங்களா? எந்த ஜாதியாவது ஒழிஞ்சதாக சொல்லுங்க. ஒழியாது. எப்படி ஒழியும்? உங்களை மாதிரி இருக்கவங்க வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக இந்த 3% மக்களை எதிர்க்க எடுத்தாலும் பார்ப்பனியம். அவன் வேலையை பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறான். அவன் நன்றாக படிக்கின்றான். அவனுடைய திறமையை வளர்த்து கொண்டு அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். எடுத்த உடனே பிராமணன் இதே பேசி வளர்ந்தவர்கள் நீங்கள். அப்படி வளர்ந்ததன் காரணமாக இந்துத்துவத்தை பழித்து பேசி பழகியவர்கள், எழுதி பழகியவர்கள். ஒருத்தர் நீங்க ஒரு முதலியார் சமுதாயத்தையோ, ஒரு நாடார் சமுதாயத்தையோ, ஒரு தேவர் சமுதாயத்தையோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச முடியாது. ஆனால் பிராமண சமுதாயத்தை பேச முடியும். என்ன காரணம்? அவர்கள் திருப்பி அடிக்க மாட்டார்கள், திருப்பி பேச மாட்டார்கள். அவர்களுடைய கொள்கையை குறைக்கின்ற நாயை பார்த்து விலகி செல்பவர்கள். ஒவ்வொருவரும் மற்ற சமுதாயத்தோர் குறைக்கின்ற நாயை கல்லால் எரிந்து கொள்பவர்கள். ஆகவே வீரமணி ஐயா போன்றவர்கள் இந்த மாதிரி சமுதாயத்தை எல்லாம் எதிர்த்தோ அல்லது அவர்களுக்கு எதிரான கருத்துக்களையே சொல்ல மாட்டார்கள். எதற்கு எடுத்தாலும் 100 ஆண்டு காலமாக பிராமணன் என்று சொல்லியே வளர்ந்தவர் ஐயா வீரமணி அவர்கள். ஆகவேதான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இங்கே நடந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசிவிட்டார் என்று சொல்லி அவருக்கு வருகின்ற வரும்படியெல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். அவருக்கு செய்யப்படுகின்ற சலுகைகள்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக ஒரே ஒரு குரல் கொடுத்து பாருங்கள். பெரியார் திடலுக்கு வரக்கூடிய சலுகைகள் அத்தனை நின்று போய்விடும்.
இந்த காரணத்தானால் வாய் மூடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் செய்திகளில் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலே சென்று அவன் நாட்டு அவன் மாநிலத்தில் இருக்கின்ற அரசு அது செய்திருந்த போது அதுக்கான எதிர்ப்புகள் இருந்தால் அவன் சமாளிக்கிறான். அது அவனுடைய பிரச்சனை. நீங்கள் உங்கள் பிரச்சனையை பாருங்கள், உங்கள் மக்களுடைய பிரச்சனையை பாருங்கள், உங்கள் மக்களுக்காக போராட பாருங்கள். அதை விடுத்து விட்டு எங்கோ நடக்கின்ற இனியெல்லாம் நீங்க உங்க வெங்காயம் ஒன்றும் வேகாது. என்ன பெரியார் அவர்கள் சொன்னதை போல ஒரு வெங்காயமும் இல்லைன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு வெங்காயமும் கிடையாது என்பது தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர்களால் எதுவுமே நடக்க முடியாது. ஒன்லி என்ன செய்வாங்க, அறிக்கை விடுவாங்க. அதையும் மீறி போனா நான் வழக்கு போடுகிறேன் என்பார்கள். அந்த வழக்கு முடியாதுன்னு யாருக்குமே தெரியாது. இவ்வளவுதான் உங்க வேலை. ஆகவே ஐயா வீரமணி அவர்கள், இனி உங்களுடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் வேகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இனி நீங்கள் இருக்கின்ற பெரியார் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு சுகவாசியாக வாழ்ந்து கொண்டு தங்கள் காலத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மக்களுடைய அந்த வேண்டுகோளாக இருக்கும். அது தேவையில்லாமையா இந்துத்துவா அதுவா இதுவா பிராமணியமா இதுவா எதாலும் மேல எந்த பருப்பு என்ன வேக போறதில்லை. எந்த பருப்பு இனி வேகாது. இனி நாத்திகம் என்பது ஒரு காலத்தில் வளர்ந்தது. அதனுடைய எதிர்ப்பு சக்திகளை கேட்டு ரசித்துக் கொண்டே உங்களுக்கு கைதட்டி கொண்டு உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து உங்களை வளர வைத்தார்கள். இனி அந்த வாய்ப்பு இல்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்களா, உங்களுக்கு எங்கேயாவது கூட்டங்கள் நடக்குதா? நடக்காது. நீங்க பெரியார் திடல்ல மட்டும்தான் இப்போது பேச முடியும். அங்கதான் நீங்க எழுதின புக்குகளை வெளியிட முடியும். இவ்வளவுதான் செய்ய முடியும். இனி எல்லாம் எங்கேயுமே உங்களை அழைக்கவும் மாட்டார்கள். உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய கொள்கைகளும் இனி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. எப்படி பிராமண சமுதாயத்தை அழிப்பதற்கு நீங்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு எதிர்த்தீர்களோ அந்த சமுதாயமும் அழிந்து போய்விட்டது. அதை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட நீங்களும் அழிந்து போனீர்கள். திராவிட கழகத்தில் யார் இல்லை, ஊருக்கு 2 பேரும் ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த கொள்கையிலே பிடிப்பு இல்லாமல் அந்த திராவிட கழகம் என்கின்ற அமைப்பு மிக குறுகி கொண்டே இருக்கிறது. குறுகி கடைசியில் எங்க வந்து நிற்கு, பெரியார் திடல்ல வந்து நிற்கு. அவ்வளவுதான். அதுதான் சொத்து. கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருக்கின்ற ஐயா வீரமணி அவர்கள், பெரியாரின் சொத்துக்களை நீங்களும் சாப்பிட்டு உங்கள் சந்ததியருக்கு உங்களுடைய வாரிசுகளையும் சாப்பிட செய்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள். இது போன்ற அபத்தமான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் விதைக்காதீர்கள். ஏனென்றால் உத்தரப்பிரதேச அரசிலே என்ன திட்டம் போட்டிருக்கின்றார்கள், முதலாளி தெரிய வேண்டும், பினாமி பெயரிலே கடைகள் இருக்கலாம் என்கின்ற நல்ல எண்ணத்திலேயே அவர்கள் சொல்லி இருக்கலாம். அல்லது அந்த மாநிலத்து பிரச்சனை அது என்ன பிரச்சனை வருகிறது, முதலாளி உடைய பேரை போடுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இப்பவும் முதலாளி பேரை போட்டுத்தானே இருப்பான். இப்ப கடை பேரை போட்டிருப்பான், கீழே ப்ரோப்னி போட்டு முதலாளினி போட்டு அவன் பேரை போடும்போது இது இந்து கடையா முஸ்லீம் கடையான்னு தெரியாதா இல்லை? என்னையா பேச்சு நீங்க எல்லாம் பேசுறீங்க? எப்படியும் முதலாளி பேரை போட்டிருப்பான். முதலாளி பேரை போடுகின்ற எந்த கடையிலையும் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிடுங்க, எந்த கடையிலையும் முதலாளி பேரை அதுல போடலையா என்ன? போட்டிருப்பான். அப்படி இல்லைன்னாலுமே அந்த கடை யாருடைய கடை என்பதை தெரிந்துதான் போகும். ஏன்னா அவன் சார்ந்த அவன் பிள்ளை பேரை வச்சிருப்பான், இல்லைன்னா அவன் சார்ந்த மதத்தின் பெயர்ல வச்சிருப்பான். இப்படித்தானே ஏதோ ஒரு சம்பந்தப்படுத்தி தான் அந்த போர்டுகள் இருக்கும். அப்போ தெரிஞ்சு போவோம், இவன் முஸ்லீமா, இவன் இந்துவா, இவன் கிறிஸ்தீனா, இவன் பிற மதத்தவனா என்றுதான் அந்த போர்டை பார்த்த உடனே தெரிஞ்சு போவோம். இப்ப முதலாளி பேரை போட்டான் என்பதற்காக தெரிஞ்சு போவோம்னு சொல்றது அபத்தமாக இருக்கிறது. ஆகவே வீரமணி அவர்கள் தமிழ்நாட்டின் மக்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் பேசி உங்க கொஞ்ச காலத்தையும் நீங்கள் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா உங்க பேச்சு இந்த தமிழ்நாட்டிலே எதுவும் நடந்ததாகவும் தெரியல, நடக்க போறதாகவும் தெரியல. ஏதோ உங்க பிழைப்பு ஓடுது. சரி, அப்படி பிழைக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசி பிழைச்சிட்டு போங்க. அப்பதான் அதுதான் நல்லது. ஏன்னா இருக்கிற பேரை கெடுத்துக்க கூடாது. கொஞ்ச காலமாக சமூக நீதிக்காக போராடினோம் என்று சொல்வீர்கள். எந்த சமூக நீதிக்காக போராடினீங்கன்னு தெரியாது. கடைசியில் ஒரு பிராமணமான
பிராமணத்தியான ஜெயலலிதா அம்மையாருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தீங்க. அதுவும் எதுக்கு கொடுத்தீங்கன்னு தெரியாது. ஆகவே அது அந்த நேரத்தில் நடந்து போச்சு. இனிலாம் இந்த மாதிரிலாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே ஐயா வீரமணி அவர்கள் பெரியாரின் சொத்துக்களை அனுபவித்துவிட்டு சுகவாசியாக வாழுங்கள் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.